பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ எனக்கு நிறைய கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? நிச்சயமாக சொல்லலாம் பிரதர். ஓகே. பல நாளாக வந்து பார்த்தீங்கன்னா தசம பாகம் எதுக்கு நம்ம கொடுக்கணும்? தசம பாகம் காசை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரா இல்லை அன்பை எதிர்பார்க்குறாரா? அன்பு தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அப்போ எதுக்கு நம்ம காசு கொடுக்கணும்? நம்ம தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறதுனால நம்ம கொடுக்கலாம். ஓகே. இப்போது பல கேள்விகள் இருக்குது, பல விஷயங்கள் வந்து பல கேள்விகளாக இருக்குது. நான் இதை வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ஓகே, நம்ம மக்கள், நம்ம ஜனங்க, நம்மள மாதிரி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்க டவுட்டு தான் வந்து நான் அவங்களுடைய பிரதிநிதியாக இருந்து இந்த கேள்விகள் நான் கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பதிலை நீங்கள் சொல்லலாம். நான் சொல்கிறதோட இந்த பைபிள்லேருந்து சொல்லலாம் ஆசை. ரைட் பைபிள்லேருந்து சொல்கிற மாதிரி. ஓகே. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆண்டவர் அன்பானவர், நல்லவர். நிச்சயமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் எதிர்பார்க்கல. ஆமென். அன்பாக தான் எதிர்பார்க்குறாரு. ஆமென். எனக்கு அந்த புரிதல் நல்லா இருக்குது. இப்போது கர்த்தர்கிட்ட நான் அன்பாக இருக்கேன். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இந்த நல்லது பண்ணியிருக்கீங்களப்பா அப்படின்னு உண்மையாக இது பண்ணுறேன். ஓகே. இப்போது சில பேர்கிட்ட போய் ஜெபிக்கிறாங்களே. இப்போ அதில் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அதில் பல பேர் ஜெபிக்கும்போது நல்ல விஷயங்கள் நடக்குது, பல பேர் ஜெபிக்கும்போது நல்ல விஷயங்கள் நடக்குது, பல பேர் இதுவாகுது. ஆனால் அதை வியாபாரமாக மாற்றுறாங்களே பிரதர், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது பார்த்தீங்கன்னா பைபிளில் என்ன வார்த்தை சொல்லுதுன்னா, உற்சாகமாய் கொடுக்குற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறன்னு சொல்கிறாங்க. ஓகே. உற்சாகமாக ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தார்னு சொல்லிட்டு நம்ம காணிக்கையோ தசமமாகவோ சபையில் ஊழியக்காரர் இருக்கிற போதகருக்கு நம்ம கொடுக்கலாம். ஆனால் நீ கொடுத்தா தான் ஆசீர்வதிக்கப்படுவே, ஏன்னா நம்ம வீட்டில் சாபம் வந்துடும், பாயிண்ட்டு, ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும், பாயிண்ட்டு, ஏதாவது ஒன்று நம்மளை வந்து பயமுறுத்துறாமான சில வார்த்தைகள் வரும் பார்த்தீங்களா? ஆமாம். அப்படிப்பட்டவர்கள் நம்ம விலகி இருக்கலாம். ஏன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் போயிட்டு உட்காந்து பார்க்குறாரு, காணிக்கை போடுறாங்க, நிறைய ஐஸ்வர்யவான் காணிக்கை போடுறாங்க. ஆனால் தன்னோட ஏழை விதவை தாய் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்து 2 காசு தான் போட்டாங்க. அடுத்த வேலைக்கு காசு இல்லை, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான காசு இல்லை. அதனால் அந்த தேவனிடத்தில் அன்பு இருந்ததுனால அந்த 2 காசு அவங்க போட்டும்போது ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் பார்க்கலும் இவர் அதிகமாக போட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஆண்டவரே வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே கட்டாயப்படுத்தலை. நம்மக்கிட்ட இருக்கிறது எதுவோ கொடுக்கலாம், இவ்வளோ தான் கொடுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் அவ்வளோ கொடுக்கணும், நிறைய தேவைகள் இருக்குது, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதை விட பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கேட்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி, நீங்கள் கொடுத்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் வந்து இதை பண்ணாதான் ஆசீர்வாதம், இதை பண்ணாதான் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பாருன்ற மாதிரி சொல்கிறாங்களே. அது வந்து அப்படி பண்ணாருன்னா அவர் கடவுளாக இருக்க மாட்டார். நம்ம கடவுள் நிச்சயமாக அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். நம்மளை எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல் அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் அன்பு ஒன்று தான் எதிர்பார்க்கும். நீங்கள் பிரதர் ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லுங்கள். இன்னும் என்னென்னா, ஏழைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு ஃபாலோ பண்ணுற ஒரு வார்த்தை என்னென்னா, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். இந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஓகே. ஏழைங்களுக்கு நம்ம வந்து இறங்கி பண்ணும்போது கடவுள் நம்மளுக்கு வந்து என்ன ஆசீர்வாதம் கொடுக்க முடியுமோ அது தருவாருன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் எனக்கு என்னென்னா, இந்த காசை வந்து நம்ம ஒரு இடத்துல கொடுக்குறோம். எது கொடுக்குறோன்னா நம்பி கொடுக்குறோம். அவங்க வந்து அந்த காசை வந்து அவங்க வந்து ஊழியத்துக்காக வந்து அவங்க ஒன்று பண்ணுவாங்க, ஒரு இது செய்வாங்கன்னு நம்ம கொடுக்குறோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு நாளடைவில் பார்த்திங்கன்னா அது வியாபாரமாக மாறும்போது அது நம்ம கண்ணெதிர்க்க நமக்கு தெரியுது பார்த்திங்களா? அது தெரியும் போது ஒரு மனசில் ஒரு பாரமாக எடுது. அந்த பாரமும் அந்த மன வலித்தனையும் உங்களுக்கு வந்திருக்கா? நிச்சயமாக வந்திருக்கு. எப்படின்னா, நம்ம கர்த்தருக்கு கொடுக்குறோம், கர்த்தருக்கு நம்ம கொடுக்குற காரியங்கள் வேதனைன்னு சொல்கிறத தாண்டி எனக்கு அதில் ஒரு திருப்தி இல்லாமல் இருந்திருக்கு. புரியுது? இப்போ நம்ம மாதம் ஃபுல்லாக நம்ம சம்பாதிச்சு அதை போயிட்டு நம்ம வந்து ஒரு ஊழியக்காரர்கிட்ட மன நிறைவோடு கொடுத்தா அது வேறு. ஓகே. ஆனால் நம்ம கொடுத்துட்டு நம்ம வரும்போது நம்முடைய மனசு சமாதானமாக இருக்கின்றது ரொம்ப முக்கியம். ஓகே. அப்போ நமக்கு சமாதானம் இல்லைன்னா அந்த காசை வச்சு நம்மளே ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்றது என்னுடைய அபிப்பிராயம். சூப்பர் பிரதர். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா காணிக்கை வந்து நீங்கள் கொடுக்கறத தாண்டி ஏழைங்களுக்கு நீங்கள் சாப்பாடாக கொடுத்தா அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். நிச்சயமா. ஏன்னா அந்த ஆசீர்வாதம் நானும் பெற்றுக்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன் பிரதர். ஏன்னா எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மன நிறைவாக இருக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மன நிறைவாக எந்த காரியம் பண்ணாலுமே தான் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும், அது நல்லா போகும். ஸோ எனக்கு வந்து ஏழைங்களுக்கு கொடுத்து அதுக்கு ஒரு சாப்பாடு வந்து மாதம் போகிறதுல எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு இதுவாக வந்து இருக்குது. அது வந்து நான் வந்து பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை நான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது பிரதர். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஆட்டோ ஓட்டுறேன். ஓகே. நான் ஆட்டோ ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் தட்டுப்பாடு இப்போ நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய ஊரில் நிறைய கேஸ் தட்டுப்பாடு பார்க்குறோம். தட்டுப்பாடுகள் நிறைய வர்றது உண்மைதான். ஆனால் அந்த தட்டுப்பாடுகள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய
தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். அவங்க ஊழியக்காரர்கள் தான் ஊழியம் செய்கிறாங்க தான், நான் யாரையும் தவறாக சொல்லலை. ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்னார் 2026 பஞ்சம் வரும், 2026 இந்த எரிபொருள் பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பைபிளில் 2500 வருஷம் முன்னாடி எழுதி கொடுத்துருக்காரு. 2500 3000 வருடத்துக்கு முன்பாக இந்த பைபிளில் பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், போராட்டம் வரும், நாளுக்கு நாள் பிரச்சனை யுத்தங்கள் வரும்னு சொல்லிட்டு பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் இது எனக்கு ஆண்டவர் தான் சொன்னார், ஆண்டவர் சொல்லியிருக்காரு உண்மைதான், ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒண்டி தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறத பைபிளை அவங்க மகிமைப்படுத்தாமல், தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை மகிமைப்படுத்தாமல் தன்னை மகிமைப்படுத்துகிறதுக்காக அந்த மகிமையை அவங்க திருடிக் கொள்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வீடியோ எடுக்கிறேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் நிறைய விஷயங்கள் பேசாமல் இருக்கேன். ஏன்னா நிறைய உண்மைகள் இருக்குது. இதை நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸோடு நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு ஜெயமாக மாறும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸில் இருந்தால் யார் கள்ள தீர்க்கதரிசிகள், யார் உண்மையிலே ஆண்டவர் மனச்சு பேசுகிறாங்க, சுவிசேஷத்தை சொல்கிறாங்க, யார் வியாபார நோக்கத்துக்காக ஊழியம் பண்ணுறாங்க, இவனை கூப்பிட்டா நம்ம ஒரு காசு பார்க்கலாம், 4 காசு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. அப்படி ஒரு கும்பல் இருக்குது. அந்த கும்பல் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வாரண்டியாக உங்ககிட்ட நான் ப்ரேயர் பண்ணுவேன், உங்கள் வீட்டுக்கு நான் ப்ரே பண்ணணும், ப்ரே பண்ணால் நான் உங்களுக்கு இது பண்ணணும்னு சொல்கிறவங்க கூட ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஒன்று தான் யோசிக்கிறோம். எங்களுக்கும் கடவுளுக்கும் தான் கனெக்ஷன். எங்களுக்கு புரோக்கர் வேண்டாம், எங்களுக்கு எந்த ஏஜெண்ட்டும் வேணாம், நடுவில் யாருமே எங்களுக்கு இடைத்தரகர்கள் வேணாம் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நான் கேட்டால் கர்த்தர் செய்வார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னைய மாதிரியும் நிறைய சீஷர்களை உருவாக்குங்கன்னு தான் சொல்கிறாரே ஒழிய, நீங்களே சீஷர்களை நீங்களே எல்லாமே நீங்களே குருன்ற மாதிரி அப்படின்லாம் அவர் எங்கேயுமே சொல்லலை. அவர் எந்த விஷயத்தையும் சொல்லலை. எங்கேயுமே அவர் உண்மையும் முத்தமும் உள்ள நியாயாதிபதியாக தான் இருக்கிறார். எல்லாருக்கான நியாயாதிபதியாக தான் இருக்கார். அதே போல் எனக்கு ஒரு கேள்வி வருது. நீங்கள் அதுலேருந்து ஆன்சர் பண்ண நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வளர்ந்து வர ஊழியக்காரர்கள், இப்போ நம்மளை போல் வாலிபர்கள்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம், ட்ராக்ஸ் கொடுக்குறோம், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணுறோம், ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஆனால் சில பேர் நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா, பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா, நீங்கள் பிரபலம் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்ற நிறைய கேள்விகள் வருது. நம்மளை என்கரேஜ் பண்ணக்கூடியவங்களே நம்மளை மட்டம் தட்டி அந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. அது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அதை குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நேர்மையாக சொல்லட்டுங்களா, பொய் சொல்லட்டுங்களா? நேர்மையாக சொல்லுங்க. நேர்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப கசக்குங்க, ரொம்ப ஷார்ப்பாக கத்தி மாதிரி இருக்கும். அதனால தான் நேர்மையான பதில்களை கேட்டீங்க, சொல்லட்டான்னு கேட்குறேன். அவங்கள கத்தி மாதிரி இருக்கும் ஷார்ப்பாக. ஸோ நேர்மையான ஒரு பதிலாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பொறாமை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வயசில் அதை அவங்களால பண்ண முடியல, நம்ம வயசில் நம்ம பண்ணுறோம். ஸோ பொறாமையால் வர ஒரு விஷயம் தான் நீங்கள் பெரிய ஆள் ஆகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஸோ இதுதான் இதுக்கான பதில். ஓகே பிரதர், ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, யாரையுமே நம்பாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். கர்த்தரை மட்டுமே நம்புங்க. கர்த்தரை மட்டும் நம்பி அவர் என்ன வார்த்தை சொல்கிறாரோ அந்த வார்த்தையை மட்டும் கேட்டு உள்வாங்கி உங்களுக்குள்ள இருக்க விஷயத்தை எடுத்துகிட்டு வெளியே வாங்க. அது கர்த்தரே உங்களுக்கு கைட் பண்ணுவார். நடுவில் யார்கிட்டையும் போய் தீர்க்க தரிசனமோ, எனக்கு ஜெபிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணாதான் எனக்கு எல்லாம் மாறும் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் மனுஷனுக்கு சரண்டர் இல்லை. எனக்கு கர்த்தர் பேசுவார், எனக்கு கர்த்தர் வார்த்தை கொடுத்தாலே போதும், நான் எல்லாமே எனக்குள்ள இருக்க விஷயத்தை எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ். நீங்கள் சக்ஸஸாக இருக்கணுமா இல்லை ஃபெயிலியராக இருக்கணுமா, இல்லை மனுஷனை நம்பணுமா மனுஷனை நம்பக்கூடாதுன்ற முடிவுகளை நீங்கள் தான் எடுக்கணும். அதை நீங்கள் எடுத்து சரியான ஆளை உள்ளே இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சரியான விஷயங்கள் உங்களை தேடி வரும், உங்களை தேடி இதுவாகும். டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. டிஸ்கரேஜ் பண்ணுறவங்கள அவங்கள வாழ்த்துங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். உங்களை நல்லா இருக்கக்கூடாது, உங்களை குறை சொல்கிறவங்க எல்லாரையும் என்ன பார்த்தீங்கன்னா இயேசு நாமத்தில் வாழ்த்திட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நிறைய பேசலாம், ஆனால் இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா பார்ட் 2 நான் உங்களுக்கு இருக்குது, பார்ட் 2ல் உங்களுக்கு காட்டுறோம். நிறைய டிஸ்கஷன், நிறைய எங்களுக்கு தோன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோவாக போட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த ரியல் ஸ்டீஃபன் ராஜ் சேனலுக்கும் சந்தோஷ் அஃபிஷியல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம்.